ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. டெய்லி வீக்கெண்டா தான் வெயிட்டா இருக்கும். இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு 8 மணி வரைக்கும் இவனுங்க டெய்லி ரொட்டீன் பண்ணணும். 8 to 10 வந்து இதை அடிச்சுட்டு போகணும். வேற மாதிரி இருக்கும். அது பேர் தான் வக்கரம். விஜேஎஸ் வந்து பார்வதி மற்றும் வாட்டர் மெலானை போட்டு நொறுக்கிய தருணம். உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. யாரு பார்வதி அவர்களை நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு துளி கூட பார்வதி கிட்ட ஒரு துளி கில்ட்டும் கிடையாது, ஒரு துளி கூட அது அக்செப்டன்ஸ் கிடையாது, ஒரு துளி கூட நாம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு 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 இதுவே கிடையாது. அதாவது சிரிச்சுக்கிட்டா அவங்க பேச சரி அடுத்த டாபிக் போ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற தெனாவட்டும் கேவலமான முக பாவனைகளையும் விஜய் பார்வதி அவர்கள் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க டைனிங் டேபிள்ல கவர் போட்டு செய்யணும்னு ஒரு விஷயத்தெல்லாம் பேசுனீங்களே, அதை விட இது ஆபாசமா பார்வதி அப்படின்னு அவர் அந்த வார்த்தையும் சேர்த்து கேட்டிருந்தாருன்னா தீபாவளியா கொண்டாடி இருப்போம்ல. சாண்ட்ரா அவங்க வந்து எனக்கு போக போகதான் தெரியுது அவங்க கலர்லாம் நீங்க சொன்ன மாதிரி. கடைசியாவும் கனி அவர்கள் பேச போறாங்க, நீங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நகர்ந்து போறாங்க. எனக்கு புரியலண்ணா அது எப்படின்னு அப்படி பண்ணலாம். மக்களின் வெறுப்பை சம்பாதித்த விஜய் பார்வதியும் வீட்டுக்குள் அன்பை சம்பாதிச்ச கண்டஸ்டன்ட் சபரியையும் உடைத்துட்டாலே இந்த வீட்டுல டாப் 3 பொசிஷனுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கனி வந்து கேக்குறாங்க, ஏங்க இன்னைக்கு பேசுற கூடதானங்க நீங்க பேசுகிறா, உடனே நகர்ந்து போறாங்க. ஐயோ கேமரா பாக்குது, ஐயோ ரெஜிஸ்டர் பண்ணுது, ஐயோ கனி இவ்வளவு நேரம் நான் பண்ணி காப்பாத்த அனைத்து ராஜதந்திரங்களும் கனி இடிக்கிறாங்களே அப்படின்ற பயம் வந்தது சாண்ட்ராவுக்கு. அதான் அப்ப இன்னைக்கு இப்போ எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் மாசுன்னு சொல்றது கனிய, சாண்ட்ராவை இல்ல. சித்திக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் வித் ஜோ மைக்கேல். நான் மக்களே ஹாப்பியா என்னாச்சு புரியல அண்ணே, நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது. ஏன் கெமி எவிக்டட், அதுக்கு என்ன டென்ஷன் ஆவற? புரியலையே, நியூஸ் வந்துருச்சு. நம்ம அப்படியா யாரு கேட்டுச்சோ இல்லையோ, விஜய் டிவிக்கு கேட்டுச்சு. ரெட் கார்டு என்ன உங்களுக்காக எவிக்டே பண்ணிடுறோம் அப்படின்னு திவாகர் கொண்டாடுங்களே, பண்டிகையை கொண்டாடுங்களே. அதாவது மக்களின் ஓட்டு வழியாக வாட்டர்மெலான் எவிக்ட் ஆகலனாலும் மக்களுக்காக வாட்டர்மெலான் எவிக்ட் ஆயிருக்காரு என்பதை இங்கு நான் வந்து பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் சேதுபதி அவர்களுக்கும் விஜய் டிவிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கொடான கோடி நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றிகள். சூப்பர். டே 41 ஆஃப் பிக் பாஸ்னா எப்படி இருந்துச்சு? சும்மா ஃபயரா இருந்துச்சு. ஒரு 1 hour ஃபாஸ்டா நம்ம கில்லி படம் தரணி படம் மாதிரி ஃபாஸ்டா போச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் படம். பொல 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 பொலதான். அது சூப்பரா இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட நம்மளோட தமிழ் டைட்டில் மாதிரி தான். வக்கரமான பாரு, உக்கரமான விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி இரண்டாக இத வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு 90 மார்க் கொடுக்கலாம். ஒரு 10 மார்க் என்ன அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 10 மார்க்லயும் சாண்ட்ரா அவர்களுடைய போலி முகமும். எஸ், என்ன ஒரு நாள் வந்து சூப்பர்னு சொல்றோம், இன்னொரு நாளே பார்த்தா இப்படி பண்ணா என்னன்னா இந்த சீசன் எனக்கு ஒண்ணுமே புரியல, யார நம்புறதுனே தெரியல தாசண்ணா அப்படின்னு தானே இருக்கு. ஆக்சுவலா அதுதான் உண்மை. எனக்கு சாண்ட்ரா அவர்களுடைய கேம் பிளேவை இப்ப நான் டே 1ல இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டே 1ல இருந்து அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒன்னு போட்டு பார்த்தா, ஓ நீங்க அப்படி வரீங்களா, சரி 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 ஓகே. அதாவது இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக வெள்ளிக்கிழமை எபிசோடை காட்டாமல் டைரக்டாக சனிக்கிழமை எபிசோட்ல குதிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குப்பத்தொட்டிக்குள்ள சபரி குதிச்சதுதான் காரணம். குப்பத்தொட்டிக்குள்ள போய் இருக்கிற அந்த பிரஷை யார் எடுத்தா, அது யாரோடது அப்படின்ற ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல சபரி போனதுனால, அந்த குப்பத்தொட்டியை பற்றியே அடுத்த நாள் முழுவதும் பேச்சு ஆனதுனால, குப்பத்தொட்டியை நாம எதுக்கு கிளறது, வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு குப்பை இருக்கே அதை கிளறுவோன்னு விஜய் சேதுபதி நினைச்சதுனால
இன்னைக்கு எபிசோடுல இவ்வளவு ஒரு வாரமா நடந்த குப்பைகளை கிளறதுல பிஸி ஆனதுனால இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட விட்டுட்டாங்க மக்களே. போன வாரம் ஒரு சீன் போட்டாங்க வெள்ளிக்கிழமை எபிசோடு, இந்த வாரம் போடவே இல்ல. இன்னும் அடுத்த வாரம் வந்து 2 நாள் கட் பண்ணி டைரக்டா வீக்கெண்ட்றாங்க போலயே. ஜாலியா இருக்கு. டெய்லி வீக்கெண்டா தான் வெயிட்டா இருக்கும். இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு 8 மணி வரைக்கும் இவங்க டெய்லி ரொட்டீன் பண்ணணும். 8 to 10 வந்து இதை அடிச்சுட்டு போகணும். வெந்த மாதிரி இருக்கும். இவனுங்களை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் கன்றாவியா இருக்கிறது காரணத்தினால இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த ஷோவுடைய அந்த மெத்தடையே மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இன்னைக்கு எபிசோடு அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடுல அவர்கள் பார்த்த 3 வேலைகளா என்ன பாக்குறேன் அப்படின்னா, கேப்டன் ஒழுங்காக பதவியை செய்தாரா, அதாவது ஆபாச குறியீடு அரோரா செய்தார்களா, அதை போல சபரி அவர்கள் இதை செய்யும் போது நடக்கும் ஃபேவரட்டிசம், சபரியை கேப்டனாக்க நடந்த ஃபேவரட்டிசம், இந்த மாதிரி பட்டப்பேர் வைக்கிற விஷயம், பட்டப்பேர் வைக்கிறது, அதெல்லாம் வந்து சப் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் சப் ஆன்சர்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம மெயினா ஒரு கண்டென்ட்டுக்கு போவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டா விஜேஎஸ் வந்து பார்வதி மற்றும் வாட்டர்மெலானை போட்டு நொறுக்கிய தருணம். அதாவது நேரா எபிசோடுடைய 2வது பக்கத்துக்கு வந்த மொமெண்ட். ஆமா, அதாவது மக்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், நேரா வந்தோட எதுக்கு பார்வதி அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு மக்களே. முதல்ல பார்வதியை அடிச்சுட்டு அப்புறம் பார்வதியை ஊக்குவிக்கிறவா மாதிரி இன்னொருத்தங்களை போட்டு அடிச்சா பார்வதிக்கு அடிச்சதை மறந்து ஊக்குவிச்சது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ விஜய் டிவி அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நாம செகண்ட் பார்வதி அடிச்சா ஃபர்ஸ்ட் அடிச்சதுக்கான கண்டென்ட் ரீச் ஆகாம போயிருமே, அந்த வீட்டுல மத்தவங்க எல்லாம் துளிர் விட்டு ஜாலியா இருப்பாங்களே, அப்படி இருக்க கூடாது, அன்பு கேங்கை வம்பிழுப்போம் என்று விஜய் சேதுபதி இறங்கி செஞ்ச மாதிரி தான் இருக்கிறது. சரி, முதல்ல நாம நேத்து ரிவ்யூல நாம சொன்ன எல்லா பாயிண்டையும் இந்த அரோரா ஜஸ்டிஸ் ஃபார் அரோரா சிங்க்லருக்காக நாம பேசிய அனைத்து பாயிண்ட்களையும் அவ்வப்போது கவி கொண்டு போய் அதை அருமையாக, அழகாக, வெறித்தனமாக, மாசாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 6 செங்கலை வைத்து பிசிக்ஸ் லேபை போல எக்ஸ்பிளைன் செய்து 2 இதையும் இப்படி வைக்க வேண்டும், நடுவில் இப்படி வைக்க வேண்டும், அதற்கு பக்கத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று பிஇ சிவில் இன்ஜினியர்கள் கற்றுக்கொள்ளும் பாடத்தை நம்மளுக்கு அழகாக எடுத்தார். அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற தற்கொலை பசங்களுக்கு இப்படி காட்டினதான் சரியாகும் அப்படின்னு விஜய் சேதுபதி நினைச்சாரோ என்னவோ. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துச்சு தம்பி. இதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, பார்வதி அவர்களை நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு துளி கூட பார்வதி கிட்ட ஒரு துளி கில்ட்டும் கிடையாது, ஒரு துளி கூட அது அக்செப்டன்ஸ் கிடையாது, ஒரு துளி கூட நாம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு 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 இதுவே கிடையாது. அதாவது சிரிச்சுக்கிட்டா அவங்க பேசு எப்ப அடுத்த டாபிக் போவ, சரி நீ அடுத்த டாபிக் போ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற தெனாவட்டும் கேவலமான முக பாவனைகளையும் விஜய் பார்வதி அவர்கள் வச்சிருந்தாங்க. அவங்க முடிச்சுட்டு அரோரா சாரி கூட கேட்கலன்னு எவ்வளவு பெரிய குற்றமா சொல்றாங்க. ஒரு பெண்ணை எப்படி நீங்க அப்படி வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க பண்ணது ஒரு கேரக்டர் அசாசினேஷன், விக்ரமை பண்ணது வக்ரம்ன்ற சொல்றது தவறு, இது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டும் ஒரு இன்ச்சு கூட அந்த பாடி டான்ஸ் ஆடல. அந்த விஜய் சேதுபதி அவ்வளவு திட்டிட்டு பிரேக்குக்கு போறாரு. வாட்டர்மெலான் கவலைப்பட எல்லாரும் கேட்கணும்ல, ஒண்ணு கேட்டா அவங்க நாங்க உங்களை பத்தி பேசுறத வெளில கேட்டார்ல விஜய் சேதுபதி, நாளைக்கு இருக்கும்ல செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் அருமையா கேட்டார். நான் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் மேல நாம வச்சிருந்த குற்றச்சாட்டு இதை கேட்க மாட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்ய மாட்டாரு நினைச்சோம். அத ரொம்ப திறம்பட இந்த பார்வதி வெஸ் அரோரா விஷயத்துல 100% அவர் கேட்டார். டைரக்டாவே கேட்டார். நம்ம முன்ன சொல்லிட்டு சுத்தி வளைச்சு வராரு அப்படின்னும் அடிச்சு டைரக்டாவே நிக்க வச்சு, நீங்க ஒரு வக்கரம் புத்தி உடையவர், நீங்க தான் இந்த பிரச்சனை, இதுல ஒரு ஆபாச குறியீடு இருக்கு, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க டைனிங் டேபிள்ல கவர் போட்டு செய்யணும்னு ஒரு விஷயத்தெல்லாம் பேசுனீங்களே, அதை விட இது ஆபாசமா பார்வதி அப்படின்னு அவர் அந்த வார்த்தையும் சேர்த்து கேட்டிருந்தாருன்னா
தீபாவளியா கொண்டாடி இருப்போம்ல. கமருதீனியும் பார்வதியும் சேர்த்து என்ன பேசியிருந்தா? கமருதீன் என்னன்னா அவர் நடுவுல எந்திரிச்சுக்கிட்டு ஐயோ அவர் திருந்தி எனக்கு புரியல அவர் என்ன ட்ரை கௌசிக் வந்தா பண்றாரு. யோ சும்மா இரேயா, இவனை சும்மா இருக்க சொல்லுங்களேயா அப்படின்ற மாதிரி ஒரே டார்ச்சர். ஓகே, இது ஒரு பக்கம். இப்ப இரண்டாவது சபரி அவர்களும் கனி அவர்களையும் புலந்த தருணம், அதுவும் அருமையான தருணம். கனி அவர்களை எழுப்பி ஓகேவா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்க ஜட்ஜு, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்குது. நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு ரூல்ஸ் ஏன் போட்டீங்க? அது மாதிரி ஒரு ரூல்ஸே இல்ல. அது ஓகே. ஆனா 3 பேர் அக்செப்ட் பண்ணாங்களே, அதை பத்தி ஏன் விஜய் சேதுபதி பேசல அப்படின்னா அது ஒரு ஃபிளாவா எனக்கு தெரிஞ்சு. கேம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அக்செப்ட் பண்ண விஜய் பார்வதி, கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணலையே. சரி, அந்த ரூல்ஸ்ல இல்லாத இவங்களே ஒரு புது ரூல்ஸ போட்டாங்கன்னே வச்சுப்போம். ஓகேயா, நாமினேஷனை பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் புக்ல இல்ல, இருக்கு. ஏன் பேசுறாங்க கேட்டாரா விஜய் சேதுபதி? அதாவது ஒரு டாஸ்கை நடத்தும் போது நியாயமாக ஒரே ஒரு டைம்ல தான் நடத்தணும். அதை 3 வாட்டி 5 வாட்டி ரீடேக், என்னமோ சினிமால நடிக்கிற சான்ஸ் மாதிரி ரீடேக் பண்றாங்க. அதை கேட்டாரா விஜய் சேதுபதி? கிடையாது. வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, ஆபாசமா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றத கேட்டாரா? கிடையாது. வேலை நேரத்துல தூங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத கூட லைட்டா எஃப்ஜே டச் பண்ணிட்டு போறாரு. எஃப்ஜே மட்டும் தான் தூங்குறாருன்னா ரம்யா என்ன பண்றாங்க? அந்த வீட்டுக்குள்ள போர்வையாகத்தான் ரம்யாவே இருக்காங்க. பெட்ஷீட் எது ரம்யா எதுனே தெரியாத அளவுக்கு தான் ரம்யாவே அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. கேட்டா உடம்பு சரியில்லை. நான் என்ன கேட்கிறேன், அது என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா? மிஸ்டர் கலைக்கு உடம்பு சரியில்லை, அவர் பெட்ல படுத்துங்கிறாரு. மிஸ்டர் எஃப்ஜேக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு டயர்ட் ஆயிடுது, அவர் பெட்ல படுத்துங்கிறாரு. ரம்யா தர்ம ஆஸ்பத்திரியா? இவங்களை வீட்டை இங்க உள்ள கூட்டு வந்து 10 நாள் படுக்க போட்டு இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இல்ல, புரியல. அதுக்கு இவனுக்கு சம்பளம் வேற வந்து கொடுக்கணும். நொட்டணும்னு சொன்னதுக்கு அட்ரஸ் பண்ணல, நக்குன்னு சொன்னதுக்கு அட்ரஸ் பண்ணல. இந்த மாதிரி விஜய் பார்வதி பேச எந்த விஷயத்தையும் பெருசா அந்த பி வேர்ட்ஸை யூஸ் பண்ணதை அட்ரஸ் பண்ணல. இருந்தாலும் ஓகே, விஜய் பார்வதி திட்டாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு கடந்து போய் இந்த சபரி சைட்ல வந்தாலும் கனி அவர்கள் வந்து இதை வந்து ஒத்துக்கல. அது நம்ம அன்னைக்கே நம்ம பேசும்போது சொன்னோம், அந்த மொத்த டாஸ்க்லயும் 2 விஷயம் தப்பா நான் பாக்குறேன். ஒண்ணு சபரியுடைய அக்ரஷன், அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், ஒரு மனிதநேயம் இல்லாமல் தள்ளி விட்டது தவறு. மற்றவர்களும் அதை தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நான் சொன்னேன். அது எல்லாமே ஓகே. எனக்கு என்னன்னா, நான் இன்னொரு பாயிண்டும் சொன்னேன் தம்பி. டிஸ்குவாலிஃபிகேஷன் சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அங்க அவங்க போயிருக்க வேணாம், அங்க போனதுனால அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னேன். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதியை நோக்கி ஏங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நீங்க வந்து அதை ஒத்துக்கல, ரூல்ஸ் ஒத்துக்கல, நீங்க பிக் பாஸ் கிட்ட முறையிட்டிருக்கலாம். ராதர் சண்டையில சட்டை கிளியோன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் போனீங்க, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கே அப்படின்ற வார்த்தை வரல. அதை ஏன்னு கேட்கல. டிஸ்குவாலிஃபிகேஷன் சொன்னது தப்பு, ஒத்துக்கிற. காலை வைத்ததுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணது தப்பு, ஒத்துக்கிற. அதை ஆடியன்ஸ் வந்து தேவையில்லாம உள்ள வந்து நாட்டாம பண்ணாங்க, அது தப்பு, ஒத்துக்கிற. ஜட்ஜோட வேலை, ஒத்துக்கிற. அவ ஜட்ஜுன்னா அங்க இருந்த ஒரே ஜட்ஜு கனியான்னு கேட்டா கிடையாது, 2 ஜட்ஜ் இருக்காங்க. எப்படி கனி அவர்கள் சாண்ட்ரா அவர்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, இதை நாம நம்பணுமா? புரியலையே. இல்ல, கிட்டாவை பார்த்தாலே இழிச்ச வைத்தனமா இருக்கா உங்களுக்கு? அதை கேட்டிருக்கணும்ல விஜய் சேதுபதி அவர்கள். இவங்க வந்து சாண்ட்ரா நான் பயந்துட்டேன், அந்த பயத்துல இருக்கேன்றத எனக்கு புரியல. ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அங்க சொன்ன உடனே, அவங்க பயத்துல இருக்காங்க உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சாண்ட்ரா, அப்படி இருக்காதீங்கன்னு வேற விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு. ஓகேவா, விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய நண்பனின் மனைவி, ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி நண்பர் அப்படின்றதுனால கொஞ்சம் பாசத்தை எக்ஸ்ட்ராவாக தூவிய தருணமா நான் அதை பாக்குறேன். சாண்ட்ரா அவங்க வந்து எனக்கு போக போகதான் தெரியுது அவங்க கலர்லாம். நீங்க சொன்ன மாதிரி கடைசியாவும் கனி அவர்கள் பேச போறாங்க, நீங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நகர்ந்து போறாங்க. எனக்கு புரியலண்ணா, அது எப்படின்னு அப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. எஸ், ஓகேவா. இதற்கு நடுவில் இப்பதான் கதையில பெரிய ட்விஸ்ட். கனி அவர்களை போல தருணத்தை நான் ரசிச்சேன். சாண்ட்ரா அவர்களை பாதுகாத்த விஷயத்தை நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன். இப்ப சாண்ட்ராவின் போலி முகத்தை பத்தி பேசுவோமா? இந்த மொத்த டாஸ்க்ல பேசுவோமா? சாண்ட்ராவின் வருகையில இருந்து பேசுவோமா? சாண்ட்ரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்த டே 1ல இருந்தே சாண்ட்ரா அவர்களுக்கும் பிரஜின் அவர்களுக்கும் டார்கெட் விஜே சபரி. இத நான் சொல்லல மக்களே, இத சாண்ட்ராவே அவங்க வாயால வியானா கிட்ட சொன்னாங்க.
ஓகே. அதுக்கு கிளிப் சோசியல் மீடியால இருக்கு. இவர்கள் வீட்டுக்குள்ள வந்த ஒயில்ட் கார்டு, அதாவது திவ்யா, சாண்ட்ரா, பிரஜித், இந்த 3 பேருக்குமே ஒரே குறிக்கோள். அந்த வீட்டுல 2வது வாரத்துல மார்னிங் டாஸ்க்ல யார் இந்த வீட்டுடைய வின்னர்னு எல்லார்கிட்டையும் கேட்கும் போது சொன்ன சபரின்னு ஒருமித்த ஓகோபித்த அந்த கால்குலேஷனால சபரியை அடிக்கலாம். அட் தி சேம் டைம் ஆதரவுக்காக விஜய் பார்வதியும் அடிக்கலாம். மக்களின் வெறுப்பை சம்பாதித்த விஜய் பார்வதியும் வீட்டுக்குள் அன்பை சம்பாதிச்ச கண்டஸ்டன்ட் சபரியையும் உடைத்துட்டாலே இந்த வீட்டுல டாப் 3 பொசிஷனுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. திவ்யாவும் இந்த வீட்டுக்குள்ள அதுக்குதான் வந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இவங்களுக்கு பார்வதி மேல உண்மையாவே அக்கறை, பார்வதி மேல உண்மையாவே அளவு கடந்த பாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த மாஸ் டாஸ்க் ஒண்ணு பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுத்து அதை ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஆக்கி அந்த சீக்ரெட் டாஸ்க்ல சாண்ட்ரா ஒரு அற்புதமான விஷயங்களை செய்து அதுல ஃபேமஸ் ஆகி அது இது விஷயங்கள் பண்ணி நாமளே ஃபயர் விட்டு சில்லறைய செதற விட்டு சாண்ட்ரா அவர்கள் அந்த டாஸ்க அழகா பண்ணாங்க. மற்றவர்கள்லாம் ஒரு டாஸ்க ஒழுங்கா பண்ண துப்பு இல்லாம கொடுத்த எல்லா விஷயத்தையும் கேவலப்படுத்திட்டு இருக்கும் போது சாண்ட்ரா அதை அழகா பண்ணாருங்க அப்படின்றத பார்த்தாலும் அதுல உத்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் சபரி கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா அவர்களுடைய ஒரே குறிக்கோள் யாரு? விஜய் பார்வதி கிட்ட பண்ணிருப்பாங்க. அத விஜய் பார்வதிக்கே விபூதி அடிச்ச தருணத்தை விஜய் பார்வதி உணர்ந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா அவர்கள்ட்ட நேரா ஓடி வந்திருப்பாங்க ஆப்டர் த குறும்படம். அங்க இருந்துதான் இவங்க 2 பேருக்குள்ள சரி எப்படி விஜய் பார்வதி அவர்கள் ஜோக்கரா வாட்டர்மெலான் திவாகரையும் கலையரசனையும் கூட வச்சுக்கிட்டாங்களோ, இப்ப இவங்க 3 பேரும் ஜோக்கரா விஜய் பார்வதியும் வாட்டர்மெலானையும் கூட வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆடாக கமருதீனையும் கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டிலேயே சுய அறிவு இல்லாத, சுய புத்தி இல்லாத, சுய ரெஸ்பெக்டே மரியாதை இல்லாத ஒரு ஆளா நான் கமருதீனை 100% பாக்குறேன். மட்டும் வரும், மூக்க மட்டும் 300 கிலோமீட்டருக்கு போகும் கோவம் வந்துச்சுன்னா. மற்றபடி மேல் ஃப்ளோர் காலி. அன்பு பாசம் எல்லாம் ஓகே கைஸ். யாருக்காவது கஷ்டம்னா கமருதீன் ஃபர்ஸ்ட் போய் நின்றாரு. எவ்வளவு பிரச்சனைனாலும் கமருதீன் நல்லா பார்த்து பேபிமா நல்லா இருக்கீங்களான்றாரு. ஆனா பெண்களுக்கு மட்டும் ஒரு பாசம் வரும் கமருதீன் கிட்ட. ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அருமையான மனிதர் மக்களே. இந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சாண்ட்ரா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா, இப்ப இந்த பிளானிங்க பண்ணிட்டாங்க. இங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருது போல, காலை மிதிக்கிறாங்க, அடிப்படுது போல, எல்லா பிரச்சனையிலும் அமைதியா இருக்காங்க. கனி அவர்கள் முடிவு பண்ணும் போது வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா கேமும் முடியுது. ஏன்னா அவங்க நினைச்ச திவ்யா வின் பண்ணல, டிஸ்குவாலிஃபையை ஒத்துக்கிட்டு அந்த அம்மா வெளில போயிடுச்சு. அவங்களுக்கு சபரி வின் பண்ணக்கூடாது. தப்புடு திரும்பினா பார்வதி ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைல கண் அடிபட்டு இருக்கு. இப்ப அவங்களே இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாசத்தை கொட்டுறாங்க பார்வதிக்கு. ஓகேவா? இது கிளியர் பிளானிங், பிளான் டு புட் டோட்டல் பிளேம் ஆன் சபரி. இத பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்ப அந்த வன்மம் இன்னும் அவங்களுக்கு குறையல. அத கேப்டன்சி டாஸ்க்ல சபரி கிட்ட இருந்து புடுங்கும் போது திஸ் இஸ் ஃபார் யூ 2 கேர்ள்ஸ் என்ன புரியல. இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த 2 பொண்ணுங்க அதை பண்ணட்டும். அந்த 2 பொண்ணுங்க யாரு? கண்டஸ்டன்ட். அந்த 2 பொண்ணுங்க சபரி கிட்ட கேப்டன்ஷிப்ல தோத்துருக்கு. அந்த 2 பொண்ணுங்க அதை செய்யறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஜட்ஜி நீங்க தானே, ஏலே சாண்ட்ரா ஜட்ஜி நீங்க தானே. அப்ப நீங்க போய் ஃபார் 2 கேர்ள்ஸ்னா அப்ப ஃபார் 2 கேர்ள்ஸ் ஜட்ஜா இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா? கேட்டீங்களா? தவறு கனி அவர்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நின்னீங்களா? அப்ப தலையாட்டீங்கல்ல. தலையாட்டி என்ன சொன்னீங்க பார்வதி கிட்ட? நான் தெரியாம மேனுப்புலேட் ஆயிட்டேன். மேனுப்புலேட் ஆகிற மூஞ்சா சாண்ட்ரா உங்களுக்கு? அது எப்படி நான் தெரியாம மேனிப்புலேட் ஆயிட்டேனா? மேனுப்புலேட் பண்ற முகமா அது? அந்த முகத்துல எவ்வளவு பெரிய மேனுப்புலேட் பண்ணி அத்தனை பேரையும் நீங்க மேனுப்புலேட் பண்ணி டாஸ்க் நம்ப வச்சு மொத்த பேரையும் கழுத்தறுத்து நீங்க விஜய் சேதுபதி கிட்டையும் விஜய் டிவி கிட்டையும் பெருமைப்பட்டீங்க, எங்க கிட்டையும் நீங்க மாசா மொமெண்ட்ஸ் பண்ணீங்க. அப்ப இங்க எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பார்வையில சாண்ட்ரா மேல அது விடவே இல்லை. ஓகேவா? அதுல நீங்க தப்பிக்கிறாங்க. எப்ப சாண்ட்ரா மானங்கட்டத்தனமா மாற்றாங்கன்னா வியானா கிட்ட பேசுறாங்க. நான் விஜய் சபரிய இதுதான் பண்றேன், டார்கெட் பண்ணி தான் பண்றேன்றத ஒத்துக்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் வருவோம்.
கமருதீன் கிட்ட சொல்லிடாதரான்னு சொன்னா ஊர்கிழவி மாதிரி யார்கிட்ட சொல்லாதான்னு சொன்னா அங்கேயே போய் சொல்றாப்ல. சொன்னதுக்கு அப்புறம் குப்பைய போட்டு கிளறாங்க. இது கிடையாது. அதாவது சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு முகத்துல ஒரு பயம் இல்லனா கமருதீன் நீ போய் கொண்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. சாண்ட்ரா நெக்ஸ்ட் செகண்ட் சாண்ட்ரா அதை பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா கமருதீன் கொண்டு வர்றது தன்னோடதான்றத ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிக்கணும், இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ணிக்கணும். கமருதீனை ஒரு பகடைக்காயா பயன்படுத்தி கமருதீனை கொண்டு வராங்க. ஏன்னா கொண்டு வரும்போது கமருதீன் மாட்டினா பழி கமருதீன் மேல. ஏன்னா அவர் ஒரு ஆடு, அவரு ஆடாக யூஸ் பண்ணிய பார்வதி கேம 4 வாரம் பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒரு ஆடு. அப்ப ஆடு என்ற காரணத்தினால டோட்டல் போக்கஸையும் கமருதீன் மேல வச்சு கமருதீன் கொண்டு வராரு. அது இல்லன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கதையை அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு. அதை வைத்து சபரிய பிளேம் கேம் ஆடுறாங்க. நேத்து 24/7ல என்னாச்சுன்னா அதாவது எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பண்ணு சபரி, எதுக்கும் இப்படி பண்றோம் அப்படின்றாங்க. சபரி மூஞ்சிக்கு நேரா அதை பண்றதுக்கு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. கேதர் பண்ணி எல்லாம் சபரி கிளாரிட்டி இல்ல, அது பண்ணல. உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு, நீங்க பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஏன் கமருதீனை யூஸ் பண்ணீங்க? சரி, இவ்வளவு கிளாரிட்டி இருக்கிற சாண்ட்ரா, இவ்வளவு பிரச்சனைக்குரிய சாண்ட்ரா, அதாவது சபரிதான் அதை பண்ணி வச்சுட்டு என் பேரை கெடுக்க ட்ரை பண்றாருன்னு சொன்ன சாண்ட்ரா, விஜய் சேதுபதி உங்க ஃப்ரெண்டு குடும்ப நண்பர் தானே? ஐயா, யாருக்கெல்லாம் குடும்பம் போடுறீங்க, இந்த வாஷ் பேசன்ல கொண்டு போய் இதை சொருங்கினவன் யாரு சார், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்க வேண்டியதானே? வாஷ்ரூம்ல கொண்டு போய் சொருங்கினவன் இல்லன்னா அந்த கேப்டன் ரூம்ல அதை போட்டு உள்ள புதைச்சவன் யாருன்னு கேட்க வேண்டியதானே? அது எதுக்கு விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல குப்பையெல்லாம் கிளறாங்க, குப்பைக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேசுறாங்க? புரியல. மழுப்புறீங்களா விஜய் சேதுபதி சார்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லி? சாதாரணமா மாட்டிப்பீங்க சார், கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்ப விஜய் ஃபேவரிசம் பண்ணாரா? ஆமா. சோ விஜய் சேதுபதியே ஃபேவரிசம் பண்றாரு. விஜய் சேதுபதியே ஒரு அன்பு கேங்கு, விஜய் சேதுபதியே ஒரு நண்பன் கேங்கு, விஜய் சேதுபதியே ஒரு கண்டஸ்டன்ட். ஓகே, சரியா? இது விஷயங்கள் நடந்துச்சு. இதுதான் நேத்து எபிசோடு. இது நைட் எல்லாம் ஓடி இருக்கு. அதாவது ஒரு குப்பைக்காக நைட்டு ஃபுல்லா குப்பைகள் அடித்து கொண்டிருந்த தருணமா நான் பாக்குறேன். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சுடா தம்பி. ஓகேவா? இப்ப சாண்ட்ரா அவர்கள் இன்னைக்கு இந்த கேம விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருந்து ஒரு மாதிரி இன்னோசென்ட் ஃபேஸ் வச்சு, ஆமா சார் எனக்கு உடன்பாடு இல்லை சார், பயத்தோட, நீங்க பயப்படாதீங்க சாண்ட்ரா, உட்காருங்க, ஐயோ என் மத்தியோட ஒய்ஃபுங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பரிவு கட்டுறாரு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எபிசோட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கனி கேக்குறாங்க, ஏங்க இன்னைக்கு பேசுற கூடதானங்க நீங்க பேசுகிறா, உடனே நகர்ந்து போறாங்க. ஐயோ கேமரா பாக்குது, ஐயோ ரெஜிஸ்டர் பண்ணுது, ஐயோ கனி இவ்வளவு நேரம் நான் பண்ணி காப்பாத்த அனைத்து ராஜதந்திரங்களும் கனி இடிக்கிறாங்களே அப்படின்ற பயம் வந்தது சாண்ட்ராவுக்கு. அதாவது அப்ப இன்னைக்கு இப்போ எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் மாசுன்னு சொல்றது கனிய, சாண்ட்ராவை இல்ல. அரக்கி சாண்ட்ரா ஒருவேளை இருக்குமோ? கனிய கடைசியில பேசுறப்ப அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நீங்க என்ன? ஆனா ஒண்ணே ஒன்றா தம்பி, நான் ஒண்ணு மட்டும் என்னைக்குமே பிலீவ் பண்ணுவேன். விஜய் தனுஷ், நம்ம தனுஷ் சார் சொல்ற மாதிரி, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா புரட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.